நமஸ்தே நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு என்னடா என்னமோ ஏதோ பயிரெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் இது வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதை வந்து பயத்தங்கான்னு சொல்லுவாங்க. இது உங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. எங்க ஊர் பக்கம் இது பயத்தங்காய் தாங்க. ஸோ இது வந்து இப்படி நீளமா இருக்குங்க. இப்படி பார்க்கவே வந்து பீன்ஸ் மாதிரி நீளமாக இருக்கும். பீன்ஸ் மாதிரி கலரில் இருக்கும், ஆனால் நீளமாக இருக்கும். இது பேர் தான் தட்டைப்பயிர், இல்லைன்னா காராமணின்னு சொல்லுவாங்க. நீளமாக இருக்கிறது தான் தட்டைப்பயிர், இல்லைன்னா காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு உங்களுக்காக இந்த தட்டைப்பயிரை வச்சு தான் இந்த பைத்தங்காய் வச்சு தான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக ஒரு 1 பாட்டில் டக்கு புக்குன்னு ஒரு 1 பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க இந்த தட்டைப்பயிர் சாதம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ பைத்தங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் பச்சரிசிங்க, சரிங்களா? 4 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை நீங்கள் நல்லா பொடி பொடியாக இது பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. முதல்ல எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க பிரிஞ்சி இலை, சோம்பு, வேர்க்கடலை, இது 3த்தையும் உள்ள போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டோன்னே அப்படியே நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வதக்கு வதக்கிங்க. இதை ஒரு வதக்கு வதக்கிங்க. நம்மளோட தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இது 3த்தையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பயத்தங்காவை இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று சேர நல்லா கலரிடுங்க. பயத்தங்காய்க்கு உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. பயத்தங்காய்க்கு வந்து அவ்வளோவா உப்பு தாங்காது. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை நல்லா கிளஞ்சி நான் வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளஞ்சிட்டு அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. முதல்ல அரிசியை போட்டுக்கோங்க. இதோட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இப்படி கலரிக்கோங்க. கலரிட்டு ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி முதல்ல கலரிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ தண்ணி ஊற்றினோன்னே நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துடும். நீங்கள் சப்போஸ் வேகலைன்னா இன்னும் 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. என்னோடய குக்கர் மூடிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தோன்னே அணைச்சிக்கோங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது விசில் வரப்போகுது. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம குக்கர் நல்லா இதெல்லாம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்மளோட குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. நல்லா சாதமும் காயும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இது மேலே அப்படியே நம்ம வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவை அப்படியே தூவினாப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பயத்தங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு டேஸ்டியாக ஒரு சுவையான ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்துடலாங்க. சரிங்களா? இது மாதிரி குழந்தைக்க வச்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான். அவ்வளோவா அப்படியே டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி தான் நிச்சயம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி கொடுங்க. டேஸ்டியாக ருசியாக சாப்பிட்னா என்ன பண்ணும்? நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்களுடன்